அனைவருக்கும் ஹாய், எல்லாருக்கும் இனிய மாலை தமிழ் வணக்கம். எஸ், மாஸ்ட்ரோ இசைஞானி ஐயா இளையராஜாவின் இசை மற்றும் பாடல் வரிகளில் நடிகர் யோகி பாபு, பூமிகா சாவ்லா, இயக்குனர் திரு KS ரவிக்குமார், நிழல்கள் ரவி மற்றும் பலர் நடித்திருக்கும் குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பில் RK வித்யாதரன் தயாரித்து இயக்கி இருக்கும் ஸ்கூல் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக உறவுகள், இணையதள இதயங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தேங்க்யூ சோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்கூல் இந்த பேர், இந்த டைட்டில் கேட்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஹாப்பினஸ் உள்ள ஃபீல் ஆகும். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இனிஷியலா எல்லாத்தையும் கத்துக்கிற ஒரு ஆலயம், கோவில் அப்படின்னாவே அது ஸ்கூல் தான். ஸோ அந்த நேமை இங்க டைட்டிலா வச்சு மக்களுக்கு ஒரு படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால படக்குழுவினர்களுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹார்ட்டி விஷஸ். இந்த டைட்டில் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். நம்ம இப்போ ட்ரெய்லர்ல பார்த்திருப்போம் அண்ட் சாங்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே கலந்த ஒரு ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஒரு தரமான படமா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ராக் எப்படி சொல்றது, எல்லாமே அவங்க கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தோம். பட் படக்குழுவினர்கள் படத்தை பத்தி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் பிகின் வித் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்தையும், படக்குழுவினர்கள் எல்லாரையும் மேடைக்கு கூப்பிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் RK வித்யாதரன் சார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆக்டர் யோகி பாபு சார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். லெட்ஸ் வெல்கம் யூ சார். அண்ட் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் தாமு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சார் ப்ளீஸ் சென்டர் பண்ணிக்கோங்க. And thank you. ஆக்டர் சாம் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆக்ட்ரஸ் பிரியங்கா வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எஸ், சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்கம் அன்பு செல்வன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் டாக்டர் V நிவேதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டைரக்டர் அண்ட் ரைட்டர் கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பினான்சியர் பிரவீன் லன்வானி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாம் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சினிமாட்டோகிராஃபர் ஆதித்யா கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எடிட்டர் ராகவ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆக்டர் பகவத் பெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Thank you so much. Once again, படக்குழுவினர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். Congratulations. Yes. So welcome speech. நான் யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, okay, no issue. Okay.
அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வசதியுமே இல்லாம நம்மளுக்கு வந்து நிறைய அறிஞர்கள் நிறைய திறமைசாலிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்க ஸ்கூல்ல என்ன நிலைமை இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கும்போது டோட்டலா நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் நிறைய இருக்கு. அதுல ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சின்சியாரிட்டி, கெப்பாசிட்டி, ஹானஸ்டி, ஒபீடியன்ஸ், ஆர்டர்லைன், லேர்னிங் அண்ட் லவ், இது எல்லாம் கத்துக் கொடுக்குற இடம் தான் வந்து ஒரு ஸ்கூல் ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பட் ஆர்கே வித்யாதரன் அவர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து இங்க கத்துக் கொடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து நம்ம சீக்கிரம் திரையில பார்ப்போம். இப்ப அவரோட பேச்சை கேட்போம். இந்த படம் வந்து ஸ்கூல். இப்பெல்லாம் வந்து நம்ம கேக் சாப்பிட்டது, மலையில நனைஞ்சதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு தங்களை பத்தி தாங்களே சொல்லிக்கிற ஒரு அற்புதமான இன்ஸ்டாகிராம் யுகத்துல இருக்கிறதால என்னை பத்தி நானே கொஞ்சம் இப்போ சொல்லிக்கிறேன். நான் வெட்டினரி சயின்ஸ் முடித்த வெட்டினரி டாக்டர், அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நானும் தாமு அவர்களும் நிறைய ஸ்டேஜில் மிமிக்ரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படிதான் நாங்கள்லாம் வந்து பல பேர் கலைஞர்களாக தொடங்கினோம். அப்புறம் கன்னடமே தெரியாம கன்னடத்துல போய் உபேந்திரா அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணேன். அண்ட் சுதீப் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைச்ச நந்தி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தேன். அண்ட் தமிழ்ல சரத்குமார் சார் வச்சு வைத்தீஸ்வரன் மறுஜென்ம கதையை டைரக்ட் பண்ணேன். நிறைய படங்களுக்கு கதை வசனம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில இந்த ஒரு படைப்பாளிக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கும் போது நல்ல நல்ல தாட்ஸ்லாம் வெளியே வரும். அதனால நம்மளே ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு இந்த குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், குவாண்டம்ங்கிறது ஒரு மைனூட் எனர்ஜி. அதாவது நம்ம தமிழ்ல சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைனூட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் நிறைய எக்ஸ்பர்ட் விஷயத்தை தொடுவாங்க. அதனால இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ் படத்துல இருக்கு. அதை யார் சொன்னா நல்லா இருக்கும், யார் சொன்னா போய் ரீச் ஆகும் அப்படின்னு அனைவருடைய சாய்ஸும் திரு யோகி பாபு அவர்களாக தான் இருந்தது. அதனால வந்து ஏன்னா ரொம்ப சிம்பிளா சில விஷயங்களை கன்வே பண்றவங்க பெரிய விஷயம் சொல்லும்போது ரொம்ப அழகா போய் ரீச் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படத்துல ஸ்டூடெண்ட்ஸா நடிச்சிருக்கவங்க நிறைய பேர் இன்னும் இப்போ ஸ்டூடெண்டா தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டைம்ல படம் பார்த்துருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் சஃபாரி போட்டு கிருதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் காலேஜ் படம், ஸ்கூல் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து லைவா ஸ்டூடெண்ட்ஸே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இது பண்ணோம். ஸோ கூட அவங்க பூமிகா மேடம் அண்ட் என்னுடைய குருநாதர் KS ரவிக்குமார் சார் அவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் ஆவாங்க. ஒரு கண்டிப்பான பிரின்சிபால் வேணும் அப்படின்னோடனே பக்ஸ் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது. அவர் வந்து கண்டிப்பான பிரின்சிபால், பிளஸ் அவரை கலாய்க்கிற அசிஸ்டன்ட் பிரின்சிபாலா சாம் சார் நல்ல காமெடி பண்ணாரு. இன்னும் இந்த படத்துல வந்து ஒரு பேய் பிடிக்கிற ஒரு அழகான டீச்சர் தேவைப்பட்டது. அதான் வான்மதி டீச்சர் கேரக்டர் பிரியங்கா வெங்கடேஷ் பண்ணாங்க. அந்த இது மாதிரி நிறைய படத்துல நிலைகள் ரவி சார் வில்லனா நடிச்சிருக்காரு. மற்றும் இந்த படத்துல நிறைய அறிமுகங்கள் நிறைய பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதான் முதல் படம். அது ஒரு பெரிய லிஸ்ட். அது அப்புறம் சொல்றேன். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய வரம் இளையராஜா சாரோட மியூசிக். இந்த படத்தை அவர் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓகே சொன்னாரு. இந்த படத்துல இருக்கிற கண்டென்ட், இந்த படத்தோட கிராஃப் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் படம் பார்த்தாரு. சீன் பை சீன், டயலாக் பை டயலாக் கரெக்டா சொன்னார். இந்த இடத்துல இப்படி இருக்கு, அந்த இடத்துல இப்படி இருக்குன்னாரு. ரெண்டாவது பிஜிஎம் வந்து மிரட்டி எடுத்துட்டாரு. ஏன்னா எனக்கு இந்த சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், 100வது நாள் இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்னு கேட்டேன். அதை விட பெட்டரா கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொன்னாரு. அது மாதிரியே ரொம்ப பெட்டராகவே எக்ஸ்ட்ரானரியா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கலரே மாறிடுச்சு ரீ ரெக்கார்டிங் கேட்ட உடனே. ஸோ இந்த திரைப்படத்துல நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இது ஒரு யோகி பாபு சார் வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப வந்திருக்கிறாரு. அவரு என் மேல இருக்கிற அன்பினாலையும் பிரியத்தினாலையும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போற ஒரு நல்ல கலைஞனை என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரே இதுக்காகவும் இந்த விழாவுக்கு வருகை தந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம திரு தாமு அவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கல்வி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சந்திச்சிருக்கிறாரு. நிறைய அப்துல் கலாம் சாரோட கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பிரயாணம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எந்த படத்தை இதுலையும் கலந்துக்கல. இது ஸ்கூல் அப்படிங்கிறதால ஆர்வமா அவரும் வந்து கலந்துக்கிறாரு.
என்னோட நண்பருங்கிறதுக்காக இந்த படத்தோட கான்செப்டுக்காக மெயினாக கலந்துக்கிறாரு. ஸோ மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் கேபிள் சங்கர் சார், பிரவீன் லால்வானி சார், அன்பு செல்வன் சார், அப்புறம் ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் பி நிவேதா, அவங்க வந்து டென்டிஸ்ட் டாக்டர், என்னோட டாக்டர். ஸோ எப்போ பார்த்தாலும் கொரியன் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கணுமா ஸ்கிரிப்ட் எடுக்கணுமாங்க. நம்ம ஒரிஜினலாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல்னா என்னன்னு கேட்டால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். மனிதர்கள் நல்லது செய்யறதுக்கு தவறு செய்யற சம்பவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கும்? ஒரு எண்ணம், ஒரு சிம்பிள் தாட் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம். ஸோ அதுதான் ஒரிஜினல். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எது மூல காரணமாகும்போது அதை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நிச்சயமா இந்த படம் வந்து மாணவர்கள் மத்தியிலும் பேரண்ட்ஸ் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இட்ஸ் ஒரு டீப் சைக்காலஜி மூவி. இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமையும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால உடனடியாக நம்ம சீஃப் கெஸ்ட் அனைவரும் இருக்கும்போது முதல்ல அந்த வெளியீட்டு விழாவை முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பேசுவாங்க. ரெடி. குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் சார்பில் ஆர்கே வித்யாதரன் இயக்கி தயாரிக்கும் ஸ்கூல் படத்தோட இசை வெளியீடு தட்டும். இப்ப வெளியிடுற டைம். ஸ்கூல் படத்தோட இசை தட்டினை வெளியிட அதனை படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Once again, big congratulations to the whole team. Thank you so much. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவரு. ஸோ இப்பவே ஷை ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு நாட்டின் பிரதமரையோ இல்ல ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தேதியை வாங்கிடலாம். ஆனால் இவரின் தேதியை வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்து கிடக்கின்றார்கள் பல இயக்குனர்கள். இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி நடிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இவர். அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு வித்யாதரன் சார். 6 நாள் தாங்க இந்த படம் பண்ணேன். அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்துல மூல சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது, என்ன வாத்தியார் ஆகிட்டாரு. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நான்லாம் படிச்சதுலாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியா இருந்தோம் நாங்க பசங்களாம். நான் ஒரு 16 வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமா போராடின்னு இருக்கேன். சாரு கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த அவர் தான் ப்ரொடியூசர் ஆகிட்டார், நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னென்ன படம் என்ன பண்ணுறீங்கண்ணா? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போ சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன். நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும். சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணுமா சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விடுறீங்க? தலைவர் என்னைக்குமே அதான் சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்னைக்குமே.
அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமனன்னு சொல்லி அந்த பக்கத்துல சூப்பரா இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனா அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்க, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சர். ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி சாருக்காக, இவங்க எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தாமண்ணா, எல்லாரும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில தூங்கி கம்மியம்மா. Thank you, sir. Thank you so much. Thank you so much. Next year. Okay. அடுத்ததாக ஆக்டர் பகவத் பெருமாள் சார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடிச்சது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கு, நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இந்த இசைஞானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், இல்லை எல்லாருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்கம் அன்பு செல்வன் சார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். வணக்கம். இந்த படத்தை எல்லாரும் பேசிட்டாங்க, ரொம்ப அற்புதமா படம் எடுக்கிற வித்தியாசம். 3வது படம் சார் இது. ஆமா, இப்பயே ஜெயிச்சிட்டாரு, படத்தை வித்துட்டாரு, அதைய கை கொடுக்க 100%. இது என்ன காரணம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக்கு, அதுக்கு மேல சார் வந்து சொல்ல வேண்டாம். அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நடையும் பார்க்கும்போதெல்லாம் கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேன். கேட்டால் திடீர்னு பார்த்தா கேவியில் உள்ள போயிட்டு இருப்பாரு, அப்புறம் பார்த்தா அமைச்சர் ஸ்கூல் எதுக்க போவாரு. சரி பார்த்தேன் சார், இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு. சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக் இன்னும் அவர் சொன்ன நம்ம ஏவி பாபு கடவுளை கவிகளில் உள்ள படம் தான் தாஸ்தானுக்கு அந்த படம் நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக என்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணிருக்காரோ அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம்னு கேட்டால், ஒரு படத்தை உழைப்புக்கு காரணம் மெயின் டைரக்ட் தான். அவர் தான் மெயின். பிடிச்சது என்ன பணம் போட்டால் கூட டைரக்ட் மட்டும் தான் நைட்டு பகலில் தூங்க மாட்டாங்க. ஏன்னா பணம் அப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்துடும். அப்படின்னா டைரக்ட் ஜெயிச்சு அந்த படம் சக்சஸ்ன்னு அந்த காலை வந்து உழுற வரைக்கும் தூங்க மாட்டார். அந்த மாதிரி அவர் பைக்கில் அனுப்பிச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் பேசினேன், என்ன சார் அப்படின்னு. ஆமாம் சார், நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி உழைச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எல்லாரும் கூட மேலே போய் அடிச்சிட்டாரு. ஆடி ஆயிடுச்சு, பெரிய லெவலில் போயிடும், படம் வெற்றி அடையும். அடுத்த படம் இதே பிரசாதில் பூஜை பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து அனைவருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக ஆக்டர் சாம்ஸ். எனக்கு சாரை பற்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நிதானமான பாதையில நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பாங்க சார். ஓ மை காட், சாரி, எனக்கு இவரை பார்த்தா பேச்சே வரலங்க சார். ப்ளீஸ் பேச விடுங்க சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமா வரவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சிருந்தாங்க. நம்ம எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சிருந்தேன். சொல்ல வேண்டியதானே, காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக
தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை ஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலாம் இருக்காரு அவரு. கேட்டு கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்துல நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஒரு சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டை போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியா இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டா பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் கத்துப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்றது அப்படிங்கிறது. அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார். இவரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியா அவரோட ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிக்கலாம். இந்த படத்துல வரும்போது எனக்கு இதுல ஒரு பிரின்சிபல், அசிஸ்டன்ட் பிரின்சிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் அவர் மணிரத்னம் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாகவே ஒரு அழகான ஒரு மீட்டர்ல இருக்கும். சார் இங்க வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பினா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ் எல்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க, இவ்வளவுலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏத்தணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல எது சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேத்திருக்காரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் வளவளன்னு பேசக்கூடாது சாம்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சாரு. நான் ஔவையார உதாரணம் எடுத்துட்டு ஊக்கமுது கைவிடல்னு சொல்லி சீனுக்கு சீன் இம்சை பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட். இப்ப அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்ல இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு அருமையான ஒரு கண்டென்டா தான் இருக்கு. இதுல நடிச்ச யோகி பாபு சார், KS ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. நானு, பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீம். எல்லாம் டீமா இருக்கு. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகா இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்கு. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இது வந்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத் டாக்ல தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக இருக்காரு. இந்த படம் கண்டிப்பா நல்லா ஓடுன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். சோ அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ரைட்டரான கேபிள் சங்கர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். வணக்கம். வித்யாதரன் சார் எனக்கு பல வருடங்களா தெரியும். இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துல திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அது சின்ன கேரக்டரா 2 நாள் தான் நடிச்சேன். ஆனா படம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் வந்துச்சு. இந்த படத்துக்கு பூஜைக்கு கூப்பிட்டு இருந்தாரு. பூஜைக்கு வந்தேன். பூஜைக்கு வந்த போது, சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறேன், நீங்க நடிக்கிறீங்க, ஒரு 4 நாள் வரணும் அப்படின்னாரு. சரி, 4 நாள்ல நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 படங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்குன்னா 4 நாள் நமக்கு என்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு பார்த்தா டப்பிங்ல 2 நாள் பேச வச்சாரு. அவ்வளவு சீன் இருக்கு.
நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள், கதை சொல்ற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நான் உண்மையாக வந்து ஒரு புதுசாக டைரக்ஷன் கற்றுக்கிற இவங்ககிட்டலாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டீங்கன்னா இவர் எப்படி படம் எடுக்கிறாருன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கிளாஸாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்களோட டைமுக்கு ஏற்ற அப்படி எனக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு ஷூட்டிங் வந்த போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு 2 hours வாங்க சார், இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு சீனை முடிச்சிடலாம்னு சொல்லுவாருன்னா அத்தனை மணிக்கு போனால் அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஷூட்டிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு அவர். எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஆனால் அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடிச்ச விதம் இருக்கு பாருங்க. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் விஷயம். உண்மையாவே வந்து இவர்கிட்ட இந்த ஷார்ட் நடிக்கும் போது சரி, நாங்க கூட நடிக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருப்போம், என்ன இது போதுமா சார், இன்னொரு வாட்டி ஒரு ஒன்று போகுமா, இல்லை போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே போயிட்டே இருக்கும், ஷூட் போயிட்டே இருக்கும். நீங்க வந்து இங்க டயலாக் கரெக்ஷன் அப்படியே அங்க ஆன் த ஸ்பாட்ல கரெக்ஷன் சொல்லி டயலாக் இம்ப்ரவைஸ் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அங்க வந்து ஒரு பரபரப்பா வந்து ஷூட்டிங் நடந்ததுன்னா அங்க லைட்டை போட்டு டம்மால் டிமில் சவுண்ட் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்ட்ல இருக்கிற சீன்ஸோட தாட்ஸும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கடன்னு வந்துகிட்டே இருக்கு. அது வந்து உண்மையாவே வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னுமே இவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே. எல்லா அசிஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம். அது அவர் அப்படிதான் இருப்பாருன்னா அவருக்கு அதே போல அவங்களும் அதே போல இருப்பாங்க. எது கேட்டாலும் அதுக்கான ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு எங்களுக்கு. ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். உண்மையாவே ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ட்ரெய்லர்ல கூட ஒரே ஷாட் தான் போட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரூ அவுட்டா படம் ஃபுல்லா வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். முக்கியமா வந்து அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போட போறேன்னு சொல்லும்போது, சார் நீங்க போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன். அவர் பாருங்க, இளையராஜாவே கேட்கற அளவுக்கு இந்த படத்துல ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்கற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. என்னை கூப்பிட்டு போறோம், பசங்க இல்லையான்னு கேட்டார். நாங்க யூத்து தாங்க. நான் அதான் சொன்ன, பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிறமே ஒரு ஆம்பளை பையனை கூட்டு போயிருக்கலாம் இங்க. என்னைய கூட்டு போல அவரு. எனக்கு ஒரு வருத்தம் தான். இளையராஜாக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு நாள் பிக்ஸ் பண்ணி என்ன கூட்டு போங்க. ராஜா சாரை பாக்குறோம், அவர்கிட்ட திருப்பி ஒரு வாட்டி இந்த படம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இதே போல ஜாலியான ஒரு படம். உண்மையாவே நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, இளம் பெண்கள் பசங்களுமா ஒரே ஜாலியா கலாட்டாவும் இருக்கும். அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து 10ஆம் கிளாஸ் பசங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களா இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது. ஏன்னா டீடியஸான ஒர்க்கு, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு, ஜாலியாக வந்துச்சு. அதே போல இந்த படமும் இருக்கு. நான் டப்பிங்ல வேற பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேற பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா இந்த படம் ஒரு வெற்றி பெற அமையும் அப்படின்ற கடவுள் வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்ச ஆக்ட்ரஸ் பிரியங்கா வெங்கடேஷ் டு கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த ஸ்கூல் படத்துல நான் ஒரு மெயின் லீடா பண்ணியிருக்கேன். பிளேட் ஆஸ் எ வான்மதி டீச்சர். ஸோ நார்மலா ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போற மாதிரி இல்லாம ஒரு ஹாரர் சைட்லயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணாரு எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னாரு, நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு. கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, 3 சாங்ஸ்லயும் நான் இருந்திருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்றதை தாண்டி ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவரோட மியூசிக்ல நான் பார்ட்டா இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ அடுத்ததாக ஆர்கே வித்யாதரன் சாரோட டாட்டர் அண்ட் டாக்டர் வி நிவேதா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் டு கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்த்தேன். ஸோ எனக்கு அதுல வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்கு, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதுல உள்ள போய் அது வந்து ஒரு டீகோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்வேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இதை நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம், நம்மளே ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிபிக்கலி இல்லாம எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்ல பாட்டு மட்டும் ஏதாவது காப்பி ரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரிதான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. So they all did a very good job and please do support the film. It would be a change kandipa. Yeah, thank you. பேசுறதை பார்த்தா முழு கதை இவங்க பண்ண மாதிரியே இருக்குது. இவங்க ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட், நான் தான் ஸ்கிரிப்ட். ஆமா, சரி. இப்போ அடுத்து ஸ்டூடெண்ட்ஸா நடிச்சவங்க எல்லாரும் தயார் நிலையில இருக்கிறீங்களா? எல்லாரும் பேசணும், 2 வார்த்தையாவது. நடிச்சிருக்கீங்க, ஏன்னா நீங்க எல்லாம் மேடையில பேசி பிராக்டிஸ் ஆகணும், என்கரேஜ் ஆகணுங்கிறதுக்கு தான் உங்களை எல்லாம் பேசுறது சொல்லியிருக்கேன். என்னென்ன மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பேசிடணும். ஓகே, அடுத்தபடியாக இந்த படத்தோட பினான்சியர் பிரவீன் லன்வானி அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இங்க வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ so மச். இந்த படம் பண்ணும்போது ஐ ஆல்சோ டிட் அ ஸ்மால் ஆக்ட். சின்னதா எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு சார். த மொமெண்ட், ஒரு மொமெண்ட்ல வி ஹேட் சோ மச் ஆஃப் ஃபன். இளையராஜா சார் ஆஃபீஸ்ல நாங்க போனோம், அந்த மியூசிக் ரெடி ஆச்சுன்னு சொன்னாங்க. நாங்க போறோம், அந்த அவருடைய ரூம்ல போறோம். அந்த மியூசிக் காமிச்சது இன்னி வரைக்கும் என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. திருப்பி நான் கேட்டதே இல்லை, அவ்வளவு சூப்பரா இருந்தது. So it was superb, wonderful. And K. Ravikumar sir சொல்லவே தேவையில்ல. ரஜினிகாந்த் அப்படியே அவர் மூஞ்சில ஃபுல்லா பார்க்க முடியும், அப்படியே சேம் அந்த ஃபுல் எஃபெக்டோட கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்டைலு ஃபுல் படத்துல. அவரை கூட டைரக்டரை தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி நினைக்கிறேன். ஆக்ஷன் கட் அவரே சொல்லுவாரு.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் யோகி பாபு சார், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ லைவ்லி இருப்பாருன்னு. இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர்ல நீங்களே சொல்லுங்க, எங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இவங்க புது ஆக்டர்ஸ் மாதிரி? இல்லைல்ல? தேங்க்யூ மேம், அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுனீங்க. ஸோ இட் வாஸ் so wonderful. Each of your acting was so superb, top of the notch, great. ஒரு மூமெண்ட் I never felt that I was getting bored or something. எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா, அந்த ஸ்கூலுக்குள்ள நான் எப்போ I studied in a co-education school, அங்க எப்படி நான் இருந்தனோ அந்த ஃபீல், லைவ்லி ஃபீல் I was able to feel it. So it was so beautiful that also. So happy parade to cheers to the students. Then of course இந்த படத்தை பண்றதுக்குள்ள the heart and soul போட்ட the whole crew, I really appreciate you. எல்லாத்துக்கும் மேல இந்த அந்த ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கருக்குள்ள ஆம்பிளிஃபயர் இருந்தால் தான் ஸ்பீக்கர்லேயே சவுண்ட் வரும். அந்த மாதிரி தான் இந்த மீடியா நீங்க இருக்கிறதுனால தான் அந்த கனவு, இந்த படத்தோட கனவை நாங்க அந்த வியூவர்ஸ் கூட எடுத்துட்டு போய் காமிக்க முடியுது. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் யூ ஆல்சோ ஃபார் ஹூ யூ ஆர், ஈச் ஆஃப் யூ how great you are. எல்லாத்துக்கும் மேல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் அண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் லால்வானி, தேங்க்யூ. நன்றி சார். நெக்ஸ்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் கோவிந்தராஜ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். Few words. உங்க ஒளிப்பதிவு தான் பேசணும், நீங்க பேசக்கூடாது. 2 வார்த்தை பேசுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சார் சார் இங்க வாங்க சார். சார் 4 வார்த்தை பேசுங்க சார் ப்ளீஸ். சார் வராதுன்னு சொல்லிட்டாரு, பட் பரவாயில்ல, இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பேசுறது கூட நல்லா இருக்குல்ல. நன்றி வணக்கம். ஓகே, அடுத்தது ஓகே. இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் வந்து பயங்கரமா ராக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பேசலன்னா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முழுமை பெறாதுங்கிறது எங்களோட இது. ஸோ அதனால வந்து நான் நேம் வந்து அனௌன்ஸ் பண்றேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூவில பண்ணது எப்படி இருக்குன்னு ஷேர் பண்றீங்களா? ஆர் யூ ரெடி? எஸ், ஓகே. ரதி பிரியா, கார்ட்லெஸ் மைக் ப்ளீஸ். Come on to the stage. Good evening to all. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா, அப்புறம் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைரக்டர் சார், படிச்சிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க. நான் 10th படிச்சிட்டு இருக்கேன். 10th படிச்சு. சரி, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணீங்களா படத்துல? சூப்பரா பண்ணோம். சரி, இந்த படத்துல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? கண்டிப்பா. என்ன கான்செப்ட்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ், அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன், ஈகோ, இதோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுது. சரி, ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் ரொம்ப பெருசா பேசணுமா? அதாவது ஓகே. அடுத்தபடியாக அபி. அபி அபி எங்க சீக்கிரம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விறுவிறு துருதுருன்னு இருக்கணும்ல. ஷூட்டிங் நடக்கும்போது சைட்ல எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க சீரியஸா இங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். இவங்க எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு, ஆமா, சொல்லுங்க அபி உங்களோட. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அபிச்சிதி. ஸோ வந்து இந்த மூவியில் வந்து நான் வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி ஒரு பேய் கேரக்டர். பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? பேய் கேரக்டர் நான் சொல்லுங்க. ஸோ நான் தான் அந்த பேய் கேரக்டர், வந்தனான்ற பேய் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆவின்னு பயந்தாங்க. நான் ஆவியா நடிக்கும் போது நல்லா ஆவியா மிரட்டலா நடிச்சாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ.
செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. இலக்கியா, சரண்யா வாங்க. ஆக்சுவலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடிச்சாங்க, பட் எல்லாருக்கும் விதவிதமான கதாபாத்திரம். என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் கிராஃப்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் பிரச்சனைகள் என்னன்னா, எதனாலலாம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, இந்த இன்டர்நெட் யுகத்துல எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆறாங்க, ஆத்திரப்படுறாங்க, அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கம்பாரிசன், இது மாதிரி நிறைய கிராஃப் கேரக்டர் இருந்தது. ஸோ இலக்கியா, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஒர்க்கா இல்லையா? சுத்தம். பேசுங்க. நான் 8th படிச்சுட்டு இருக்கேன். நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன். இந்த மூவில நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோட மூவில நேமோ இலக்கியா தான், என்னோட ரியல் நேமோ இலக்கியா தான். அவ்வளவுதானே? மாஞ்சி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாள் பூரா. அப்படிலாம் இல்ல, ஸ்டேஜ்ல அப்படி பேசுறோம் இப்படி பேசுறோம்னாங்க, யாருமே சரியா பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா மேடை பேச்ச வந்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணுங்க. क्वेश्चन கேளுங்க, பேசுறேன். சரி, சரண்யாட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அதனாலதான் ஒரே டைம்ல நடி கூப்பிட்டேன். பேசுங்க. இவங்க அல்லது தங்கலான், படைத்தலைவன், ரேவதி மேடமோட வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்க. டக்குன்னு கூப்பிட்டீங்க, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி சொல்லுங்க. வேற என்ன பேசுறது தெரியல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க. எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஆர்டிஸ்ட கூட மீடியா நினைச்சா ஸ்டார் ஆக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? உங்களுடைய பாசிட்டிவான விமர்சனம், உங்களுடைய பாசிட்டிவான இது வந்து அப்படித்தான் எல்லாரும் ஸ்டார் ஆயிருக்காங்க. எல்லாம் வரும்போது நீவா தானே வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு. அத்தனை பேரும் அவங்க இப்படி நல்லா நடிக்கிறாங்க, இப்படி ஸ்டைலா பேசுறாங்க, இந்த பஞ்ச் நல்லா இருக்குன்னு சொல்லதான் எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஸ்டாரா மாறுறாங்க. ஸோ அதனால வந்து குட். அடுத்து தனிஷ்கா சகோதரிகள் வாங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆக்சுவலா நீங்க எங்க படிக்கிறீங்க? சர்ச் பார்க்கா? சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், ஐ அம் தமஷ்கா. வேற என்னவா? சொல்றேன். I like to thank my அம்மா அப்பா. அவங்க இல்லைன்னா நான் இங்க நிக்க முடியாது. They gave me a lot of motivation and எப்பவுமே they support back pillars சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா தான். And also I like to thank director sir. ஏன்னா he is very calm and patient. எப்பவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து சிரிச்சுட்டே விட்டுருவாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிங்லாம் பண்ணி. ஸோ ஐ டிட் மை கேரக்டர் வெரி வெல்னு சொல்ல முடியும். பிகாஸ் he never shouted அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ such a good director சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் with sir was very nice. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது நான் போய் ஏதாவது தப்பு பண்ண திட்டுவாங்களா, எங்க அம்மா சொன்னாங்க நல்லா திட்டுவாங்க, நல்லா சொன்னாங்க. ஏன்னா மிரட்டி நல்லா சொன்னாங்க. வீட்டுல வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்ல, அங்க போய் நல்லா திட்டுவாங்க. இந்த பேசுக்கு நடுவில் சின்ன விளம்பரம் ஒண்ணு கொடுத்துருக்கேன். சகானா, லக்ஷிதா கொஞ்சம் இப்படி வந்துருங்க. சகானா, லக்ஷிதா சீக்கிரம் வாங்க. இப்ப பேசுங்க. நீங்க கண்டிப்பா விளம்பரம், இது இடையில நாங்க விளம்பரம் போட்டுருக்கோம். இந்த மாதிரி செட்டும் செம்ம ஃபன்னா இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துருவாரு. ஸோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐ ஒர்க் மை ட்வின். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அதனால இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு யாரு டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்ணது. நாங்க வெளில போனா கூட ஒரே மாதிரி தான் அப்படிதான் இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா முன்னாடி நாங்க 2 பேரும் நாங்க எங்க அம்மா வந்து ஒன்னா தான் எங்களை ட்ரெஸ் பண்ண வைப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு அதுலயே சண்டை வரும். ட்ரெஸ்லயே வந்து இவன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, என் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அது வந்து இந்த கம்பேரிசனே இல்லைன்னு இந்த மூவில நாங்க கத்துக்கிட்டோம். நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன். அண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய போய் சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஸ்கூல். அண்ட் வி சேஞ்ச்ட் அவர் செல்ஃப் ஆல்சோ. லைக் பார்த்து ஓகே. ஸோ if you see the film you can connect with every characters. Like oh in the character shoes I have been like this, I have been like that. So even I felt that connection. ஒரு இடத்துல I was also my ரெபெக்கா வாங்க. நீங்க பேசுங்க. ஓகே சார், சூப்பரா கொடுக்குறீங்க சார் விளம்பரம். அது மாதிரி நம்ம அந்த மாதிரி so you can connect with the characters and பேசுங்க. அவங்களே உங்களுக்கு சேர்த்து பேசுறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தனுஷ்கா. நான் இந்த ஃபிலிம்ல வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார், டிரெக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூ இஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள லைக் டு தேங்க். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணும்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் சந்தியா. ஆல்சோ இப்போ இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ்ன்னு இருக்க இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர். சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான். ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு. ஓகே, நிறையவே பேசிட்டீங்க. அவதான் பேசலாம். வாங்க மேல வாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அது ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட் தான் இன்னைக்கு உலகத்தையே நல்லபடியாக வழிநடத்தி செல்லுது. அடுத்தபடியாக சகானா இந்தாங்க பேசுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஹனா ஜாஸ்மின். என்னோட கேரக்டர் நேம் மீனா குருசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர். நான் இங்கே முதல்ல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு யூனிக்காக அவர் கொடுத்தாரு. இந்த கேரக்டர் இது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர். நேமி லவகுசன் எங்க இருக்கீங்க? நேமி எங்க? வாங்க. ஏன்னா இளையராஜா சார்ல இருந்து கேக்குறாரு, பாய் இல்லையான்னு கேக்குறாரு. ஒரு பாயை கூப்பிட்டேன், பைக் ஆக்சிடென்ட் வர முடியலன்ட்டாரு. இன்னொரு பாயை கூப்பிட்டேன், ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார், நைட்டு வரைக்கும் வர முடியாதுன்றாரு. அப்படி பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க லாக் ஆயிருக்கிறாங்க. கேர்ள்ஸ் தான் நம்ம சொன்னதுக்கு மதிச்சு வேகமா வந்திருக்குங்க. நன்றி. அடுத்த லக்ஷிதாட்ட கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷிதா. நான் ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமா தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஷூட்டிங் மாதிரியே போல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரெபேக்கா. என்னோட கேரக்டர் பேரும் ரெபேக்கா தான் இந்த மூவியில். தேங்க்யூ ஸோ மச் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படத்தை பாருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் கொடுங்க. தேங்க்யூ. பொண்ணுங்கெல்லாம் தைரியமா பேசுறாங்க. ஒரு வார்த்தை பேசு. பசங்களும் ஏதோ பேசணுமா இருக்கணும் அந்த ஃபங்க்ஷன்ல. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு நேமி. ஆர்டிஸ்ட்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும் போய் அட்டன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டேக்லாம் இருக்கும்போது. ஆனா இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட் மாதிரியே ஃபீல் ஆகல. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஜென்யூனா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக பேசுற முன்னாடி அதான் நம்ம இந்த படத்துல டீப் சைக்காலஜி மூவின்னு கேட்டோம். அப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கேட்டாங்க, சைக்காலஜினாலே பெரிய விஷயம், அதுல என்ன டீப் சைக்காலஜின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆசையே துன்பத்திற்கு காரணம், இது சைக்காலஜி. அந்த ஆசை ஏன் வருது, அந்த கேள்வி கேட்கறது தான் டீப் சைக்காலஜின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நான் நிறைய விஷயங்களை யோசிச்சதுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷன் நண்பர் தாமு அவர்கள். ஏன்னா அவர் ஸ்கூல்ல நிறைய ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை உன்னிப்பா கவனிக்கும் போது நான் நினைச்சேன், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷனை உன்னிப்பா கவனிச்சு அதை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சம் ராங் ப்ரோக்ராம், சம் ராங் பிரெயின் வாஷ் நடக்கிறதால சில நேரங்களில் டைவர்ட் ஆகி அவங்களுக்கே தெரியாம அதுக்கு பலியாறாங்க. ஏன் சூசைட் நடக்குது, ஏன் பொண்ணுங்க மேல அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமா சொல்லிக்கிறோம். அந்த பையனுக்கு கோவம் வந்துச்சு, போய் கட்டையால குத்திட்டான் அப்படின்றோம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, வேதனை தாங்கல, தற்கொலை பண்ணிக்கிட்டான்றோம். சரி, இந்த தாட் எல்லாம் அவங்களோட தாட்டே கிடையாது, எல்லாம் இந்த சொசைட்டில ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட தாட்ஸ். சோ இந்த திருவள்ளுவர் அப்ப எழுதினாரு திருக்குறள், நம்ம கிட்ட வந்து சேர்றது எவ்வளவு டைம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்துல யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா
கோடிக்கணக்கான பேருக்கு உடனே போய் சேர்ந்துரும். அப்படி ஒரு டிஜிட்டல் பொற்காலத்துல இருக்கிறோம் நம்ம. அப்ப நம்மளால எவ்வளவு நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும், எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லணும். 20 வருஷம் கழிச்சு நடக்க போற தற்கொலைய நாம இப்ப நிறுத்துறோம். 10 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு கொலையை இப்ப நாம நிறுத்திட்டு இருக்கோம். சினிமா மீடியா கன்ஸ்ட்ரக்டிவாவும் சாதிக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். பட்டிமன்றம் என்டர்டைன்மெண்ட் தான், அடுத்த ஒன்று தகராறு பார்க்கறது என்டர்டைன்மெண்ட் தான், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு அழகான சைக்கலாஜிக்கல் விஷயத்த சொன்னா நிச்சயம் அந்த படம் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ண தாமு அவர்களுக்கு நான் நிறைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு மாணவர்களுக்காக நல்ல விஷயங்கள் பேசுறேன். நானே அழைக்கிறேன் உங்க சார்பா. ஆமா, சிவக்குமார் என்னோட ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைடு பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் ஒரு படுத்திருப்பார். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டவங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படி ஒரு காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. அந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்னைக்கு அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? லாங் டேர்ம் விஷயம். அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிற்கல. இவர் வந்து வித்யாதரன், வித்யாநிலை கல்வி தான். அதெல்லாம் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோம்னா 25 கேமரா அங்கே இருக்கு. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேயும் ஒரு நிறைய ரெட் இருக்கு பாருங்க. கேமரா திரும்பி பாருங்க எல்லாரும். அந்த ரெட்டு கையில் தான் இருக்கு இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமுன்னு. நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணீங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கல. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன். என்ன இருக்கு. அதனால ஒரு கடமை. டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை. வேற யாருன்னா கட்டளை இட்டு இருந்தா கூட பாதியில போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முதல்ல வித்யாதரனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கதான் இருக்காங்க. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா எழுந்து நெல்லுங்க. எங்க இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு எதிராக ஒரு டாக்டரை குட்டி வயசுல பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமா இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கத்துக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூம்ல கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைல கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்தணும். நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாதான் கண்ணு மாற்றம் வரும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா காம்பேர் பண்ணி. பேர் நடக்குன்னு நந்தினிக்கு கை தட்டுங்க. அது ப்ரொஃபஷனல். அந்த ஒக்கபுலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபுலரி வர்றதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. கை தட்டுங்க அவங்க தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணும்னு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்கா இது பிளஸ்ஸிங்கா கை தட்டினா இப்படி இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். நல்லா. ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு, பெரிய பிளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா
ஒரு டைரக்டரான யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாம ஒரு டைரக்டரா முழுமையா அடைவுங்க ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷனல் ப்ரைட் அவார்டு ராஷ்டிரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரண்யருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி வரணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம், பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்துல. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நன்றி உரை வழங்குறதுக்காக நம்ம ஆர்கே வித்யாதரன் சார் அவர்களை வந்து கூப்பிடுறேன். நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு பள்ளி கல்வி கொடுத்த ஸ்கூலுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ற மீடியாவுக்கு நம்ம எப்பவுமே நன்றியோடு இருக்கணும். அதனாலதான் இந்த நன்றி உரைங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்டா நினைக்கிறேன். அண்ட் வந்து அவரு தாமு சொன்ன மாதிரி இந்த லாங் டேர்ம் விஷன் இதெல்லாம் சொன்னாரு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து இந்த நேரத்துல அந்த சீக்ரெட் ரோட்டா பைரின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட், ஒரு படத்தோட லாஸ்ட் பிரஸ் மீட் நான் சொன்னேன், நான் 1500 கதை எழுதியிருக்கேன், 1500 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு அந்த நோட்டை கூட காமிச்சான். அது காமிச்சதுக்கு அப்புறம் KS ரவிக்குமார் சார் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், சிவராஜ்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், ஸ்கூல் படம் 3வது ஸ்கிரிப்ட், கேலக்ஸி மால் ஓனர் 4வது ஸ்கிரிப்ட் கமிட் பண்ணார், இன்னும் 3 ஸ்கிரிப்ட் கமிட் ஆயிருக்கேன். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். நீங்க உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய முயற்சியை ரொம்ப தைரியமா எடுத்து போக போக லைஃப்ல அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். அதனால வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலயும் நீங்க முன்னேறணும். பேரண்ட்ஸோட ட்ரீமை நிறைவேற்றுற மாதிரி நல்லா படித்து ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கூலோட இது. இந்த எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர பிஸி. மீடியாவில் இருக்கவங்க, நடிக்கிறவங்க அத்தனை பேரும் பிஸி. ஸோ இந்த அவ்வளோ டைட் ஷெடியூல் இருந்து இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும், யோகி பாபு சார், தாமு சார், பக்ஸ், சாம்ஸ் அண்ட் கேபிள் சார், அனைவருக்கும், அன்பு செல்வது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவே வந்து படத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரஸ் மீட் மாதிரியே நீங்க நினைச்சிட்டு இப்ப இருந்து இந்த ஸ்கூல் படத்தை நல்லபடியா என்கரேஜ் பண்ணுங்க. விரைவில் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அடுத்த பிரஸ் மீட்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.